Praise the Lord. இந்த வேளையிலும் நாம் ஜெபத்தில் தரித்திருக்கிற அந்த நேரத்தில் அப்படி தொடர்ச்சியாக அநேக ஜெப குறிப்புகளை சொல்லி நாம் தேசத்துக்காக கர்த்தர் நம்ம இந்த ராத்திரி வேளையில் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம உலக எழுப்புதலுக்காக இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். உலகம் தழுவின எழுப்புதல் நம்முடைய தேசத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட போகிறது. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம காரியங்களை விளங்கி கருத்தாய் விண்ணப்பம் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய உலகத்தில் பார்க்கும்போது 7 கண்டங்கள் இருக்கிறது, 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 195 நாடுகள், 7100 மொழிகள், 9 லட்சம் தீவுகள், 46 பஞ்சத்தில் உள்ள நாடுகள் இருக்கிறது. நம் முதல் ஜெப குறிப்பு என்னென்னா, உலகம் முழுவதும் இருக்கும் 800 கோடி மக்கள் சத்தியத்தை அறியவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து திருச்சபைகளிலும் எழுப்புதல் உண்டாக ஜெபிக்க போகிறோம். கடுமையான பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட 46 நாடுகளின் நிலை மாற செழிப்பு உண்டாக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தகப்பனே, எங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த தேசத்தில், எங்கள் ஆண்டவரே சகல தேசங்களிலும் உம்முடைய ராஜ்யம் வருவதற்காக நாங்கள் ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே ஜெபிக்கின்றோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் செய்யப்பட நாங்கள் ஆண்டவரே மன்றாடி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே எழுப்புதல் சத்தியமாக இருக்கிறது, எழுப்புதலை அனுப்புவேன் என்பதே வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆண்டவரே எழுப்புதல் கடைசி காலத்தில் தோன்ற வேண்டும் என்று வேதம் ஆண்டவரை அடையாளப்படுத்துகிறது. அவைகளுக்காக கடைசி காலத்தில் ஆண்டவரே முதலாவது எழுப்புதல் வருவதற்காக ஜெபிக்கிற தலைமுறை எழும்பும் என்று சொல்லி பார்க்கிறோமே. இப்பொழுதும் ஆண்டவரே ஆண்டவரே எழுப்புதலின் தலைமுறையாய் ஆண்டவரே நாங்கள் எழும்பி ஒரு சேனையாய் எழும்பி இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் பலவந்த பண்ணுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா 800 கோடி மக்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய கதறுதலின் சத்தம் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே தொனிக்கட்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆத்துமாவும் விசேஷித்ததாக இருக்கிறது. ஒரு ஆத்துமா கூட கெட்டு அழிந்து போவது உம்முடைய சித்தம் இல்லையே தகப்பனே. ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் நாங்கள் வியாகுலப்படுகிறோம், மனக்கிலேசப்படுகிறோம், உள்ளத்தில் விசாரப்படுகிறோம். ஆண்டவரே 800 கோடி ஆத்துமாக்கள், 1,20,000 ஆத்துமாக்களுக்கு நீர் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொன்னீரே. 800 கோடி ஆத்துமாக்களை ஆண்டவரே ஆண்டவரே எழுப்புதலின் தீ அவர்களை சந்திக்கட்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. 800 கோடி மக்களும் இயேசு ராஜாவுக்கு சொந்தமாய் ஆண்டவரே உண்டாக்கினவரை தொழுது கொள்ளும்படியாக, தொழுகையின் எழுப்புதல் உண்டாகும்படியாக, ஆண்டவரே ரட்சிப்பின் எழுப்புதல் 800 கோடி மக்கள் மத்தியிலே உண்டாகும்படியாக ஆண்டவரே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சுவிசேஷ எழுப்புதல் 800 கோடி மக்கள் மத்தியிலே பரவ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் இது நடந்தாக வேண்டுமே. ஆண்டவரே ரட்சிப்பு பலமாய் கிரியை செய்ய வேண்டுமே. ஆண்டவரே ரட்சிப்பு தீயாய் கிரியை செய்ய வேண்டுமே. இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ரட்சிப்பு கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் ரட்சிப்பு கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சாத்தானுடைய ஆண்டவரே கட்டுகளோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இந்த ரட்சிப்பின் எழுப்புதல் கிரியை செய்யட்டும் நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. அந்த காரியங்கள் சம்பவிப்பதாக, அந்த அக்கினி பரவுவதாக, அந்த எழுப்புதல் அக்கினி தேசங்கள் மேல் மலையாய் பொழியப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. அப்படியே நம்ம எழுப்புதலுக்காக, சபைகளின் எழுப்புதலுக்காக, உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஒரே அவயவங்களாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சபைகளில் எழுப்புதல் முதலாவது தேவனுடைய வீட்டில் தான் அது ஆரம்பமாக வேண்டும். அதை தொடர்ந்து தான் சமுதாயத்தில் அது வருமே. எல்லாரும் சபைகளை குறிவைத்து நாம் ஜெபிக்கலாம். இயேசு ராஜாவே ஆண்டவரே சபைக்கு தலையானவரே, சபையை போஷித்து காப்பாற்றுகிறவரே, ஆண்டவரே சபை உம்முடைய ஆண்டவரே அவயவங்களா இருக்கிறபடினாலே சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சபைகளில் எழுப்புதலின் தீயை ஊற்றுவீராகப்பா. ஒவ்வொரு நாடுகளிலும் எழுப்புதலின் அக்கினியை போடுவீராக. யுத்தங்கள் நடக்கிற தேசங்களில் எழுப்புதலின் தீயை போடுவீராக. ஆண்டவரே எல்லா பஞ்சமுள்ள நாடுகளிலே எழுப்புதலின் தீயை கர்த்தர் போடுவீராக. எல்லா ஆண்டவரே சபைகளிலே, ஆண்டவரே எல்லா ஆண்டவரே இண்டிபெண்டன்ட் சபைகளிலே, எல்லா பாரம்பரிய சபைகளிலே, ஆண்டவரே எல்லா ரோமன் சபைகளிலே, ஆண்டவரே எல்லா டினாமினேஷன் சபைகளிலே தேவனே அப்படி எழுப்புதல் அக்கினியை விளப்பண்ணுவீராக. கடைசி கால எழுப்புதலின் பெருமலை ஊற்றப்படுவதாக, வல்லமையின் பெருமலை ஊற்றப்படுவதாக, அக்கினியின் பெருமலை ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே அந்த எழுப்புதல் ஆண்டவரே சம்பவிக்கட்டும். எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கட்டும் ஐயா, பற்றி பிடிக்கட்டும் தகப்பனே. எழுப்புதலுக்கு விரோதமாய் சபைகளில் எழுப்புதல் உண்டாக கூடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் காரியங்களுக்கு விரோதமாக
நாங்கள் முந்தி ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள், பாகுபாடுகளை கொண்டு வருகிற ஆவிகள், ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வருகிற ஆவிகள், ஜாதி பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியத்திலே விகற்பத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மேல்பூச்சாய் பேசப்படுகிற பொல்லாத ஆவிகள், வேதத்தை திரித்து பேசப்படுகிற பொல்லாத ஆவிகள், கள்ள கிறிஸ்துவின் ஆவிகள், கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவிகள், கள்ள கதாக்களின் ஆவிகள், எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகள், ஜனங்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள், சத்தியத்தை விட்டு ஆண்டவரே செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு கிளவி பேச்சுகளுக்கு செவியை சாய்க்கும்படியாக ஆண்டவரே ஜனங்களை திசை திரும்ப பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே கள்ள நடனங்கள், கள்ள ஆராதனைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், ஜனங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே வழிவிலக செய்கிற பொல்லாத ஆவிகள், சபையை தீட்டுப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள், பாலாக்கும் மறுவறுப்புகள் சபைகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் போல ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை நரகத்துக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம், யுத்தம் பண்ணுகிறோம். சதுநாதா பாதா ஷரபாதா ஆண்டவரே, நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் எங்கள் இருதயங்களில் பட்சித்தவர்களாய் ஜெபிக்கிறோம். சபைகளிலே ஆவியான சுத்திகரிப்பு உண்டாவதாக, சுத்திகரிப்பின் எழுப்புதல் உண்டாவதாக, ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாவதாக. ஆண்டவரே, விழுந்து கிடக்கிற தாவீதின் கூடாரத்தை எழுப்ப பண்ணுவீராக. சபைகள் ஆண்டவரே சத்தியத்தினால நிரப்பப்படட்டும். சபைகள் சத்தியத்துக்கு சாட்சிகளாய் தூணும் ஆதாரமாய் நிற்கட்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம் அப்பா. தேவனுடைய பண்ணையில எழுப்புதல், சபைகளில் எழுப்புதலை பற்றிய பேச்சு, சபைகளில் எழுப்புதலை பற்றிய காரியம், சபைகளில் எழுப்புதலுக்கான ஜெபங்கள், சபைகளில் எழுப்புதலுக்கான ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியங்களும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எழுப்புதலின் வீரர்களை வீராங்கனைகளுக்கு விரோதமாக அவர்களுடைய உற்சாகத்தை கெடுக்கும்படியாக, அவர்களை ஆண்டவரே தொடர்ந்து முன்னேறக்கூடாதபடிக்கு, அவர்கள் உற்சாகமாக எழுப்புதல் ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அவர்களை பரியாசம் பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அடக்கப்படுவதாக. அப்படிப்பட்ட ஓய் அடக்கப்படுவதாக. ஓ சதாநாதா ராபாகந்தாமானா சோசியல் மீடியாவில் அவதூறு பரப்புகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக என்று நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அன்றைய தேசத்தின் சபைகளை ஒரு எழுப்புதலை பார்க்க பண்ணுங்க. வடமாநிலத்து திருச்சபைகளை எழுப்புதலை பார்க்க பண்ணுங்க. தமிழக திருச்சபைகளை எழுப்புதலை பார்க்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த அக்கினி கட்டவிழ்க்கப்படட்டும். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நம்ம பஞ்சத்தில் உள்ள நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். 46 நாடுகள் பஞ்சத்தின் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பஞ்சத்தின் நாடுகளிலே தகப்பனே ஆண்டவரே, சாப்பாடுக்கான பஞ்சம், ஆகார பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், சகல பஞ்சத்தை விட்டு ஆண்டவரே ஒரு மாறுதலை, ஒரு செழிப்பை, ஆண்டவரே ஒரு ஆசீர்வாத பெருமழையை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. ஆசீர்வாதத்தின் மழை பெய்யட்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லா வயல் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நிலங்கள் தானியத்தை விளைவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த நாட்களில், எலிசாவின் நாட்களிலே ஆண்டவரே கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தது. எலிசா ஒரு வார்த்தையை சொன்னாரே, நாளைக்கு இந்த நாளிலே இந்த பஞ்சம் நீங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தையை நாங்கள் கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முடிய செழிப்பின் காற்றை பஞ்சத்தின் நாடுகளில் அனுப்புங்க தகப்பனே. அந்த பஞ்சங்கள் மாறட்டும். உணவுக்காக என் ஜனங்கள் அப்பத்துக்காக என் ஜனங்கள் அப்பத்தை கேட்கிறார்கள், கொடுக்க யாரும் இல்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, பசியின் கொடூரத்தினாலே, பசியின் வேதனையினாலே, ஆண்டவரே தண்ணீரின் தாகத்தினாலே விடாய்த்திருக்கிற பலட்சேபட்டு போயிருக்கிற ஒவ்வொரு இடங்களுக்கு, சோமாலியா, ஆப்பிரிக்கா, ஆண்டவரே பஞ்சத்தால் அடிபட்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் தேவரீர் ஆண்டவரே சகல ஜீவன்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர், ஏற்ற வேளையில சகல ஜீவன்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், சிங்கங்களுக்கு ஆண்டவரே இரையை சவதரித்து கொடுக்கிறவர், கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு ஆண்டவரே நீர் போஜனத்தை கொடுக்கிற ஆண்டவர். அவைகளை பார்க்க விசேஷமாய் உம்முடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஆகாரத்தை, வானத்தின் பண்டக சாலையை திறந்த ஆண்டவரே ஆதரவு கோலை அப்பத்தின் தாழ்ச்சியை மாற பண்ணி ஆதரவு கோலை நீட்டுவீராக, அப்ப தாழ்ச்சியை மாற்றுவீராக ஆண்டவரே. கண்மலையை திறந்து தண்ணீரை பழப்பீராக தகப்பனே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற பண்ணுவீராக என்று ஜெபிக்க. அப்படி செய்ய போறதற்காக நன்றி. அன்றைய உலக தலைவனை எழுப்புவதற்காக ஜெபித்து இருக்கிறோம். கிரியைகளிலே ஆண்டவரே நம்முடைய கரத்தின் கிரியைகளில் அவைகளை பார்க்க பண்ணும். துதிகன மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே.